அனைவருக்கும் எடப்பாடி அழகேசனின் அன்பு வணக்கம். வாழ்ந்து காட்டுவோம் வாருங்கள் எனும் முதன்மை பதிவில் பதிவு 116 நேரம் போகவில்லையே எனும் துணை தலைப்பிற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய காலகட்டத்தில் நம்மில் பெரும்பாலானோர் நேரம் போதவில்லையே என தன்னைத்தானே நொந்து கொள்கிறார்கள். சிலர் நேரம் போகவில்லையே எனவும் வருந்துகிறார்கள். அப்படி வருந்துபவர்களில் பலர் வயது முதிர்ந்தவர்களாகவும் வாழ்ந்து முடித்தவர்களாகவும் உள்ளார்கள். நேரம் என்பது ஒரு மனிதருக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்தான். அது எல்லோருக்கும் பொதுவானது. அந்த நேரம் போகவில்லையே என்பவர்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டிய வேலைகளுக்கு முன்னுரிமை வரிசைப்படுத்திக் கொள்கிறார்கள். எப்படி அந்நேரத்தை முழுமையாக நன்முறையில் பயன்படுத்துவது என்பதையும் அளவிட்டுக் கொள்கிறார்கள். ஒருவரிடம் 100 ரூபாய் மட்டுமே இருக்கிறது என எடுத்துக் கொள்வோம். அவர் முதலில் நியாயமான அடிப்படையில் நோக்கினால் வயிற்று பசியை போக்கிக் கொள்ள முன்னுரிமை தருவார். சிலர் பழக்க வழக்கத்தால் வயிற்றுக்கே உணவு இல்லை என்றாலும் பரவாயில்லை என பழகிய பழக்கத்திற்காக செலவிடுவார்கள். பழக்கம் என்பது அவரவர் சிந்தனை செயல்பாட்டினை பொறுத்தது. இதில் பொருளாதார அறிஞர்களால் போற்றப்படும் உபயோகிப்பாளர் நெஞ்சம் உச்சம் குளிர்தல் மகிழ்வு பெறுதல் என்பது முக்கிய அளவீடுகளாக கணக்கில் கொள்ளப்படுகின்றன. ரூபாய் 100 வைத்து ஒருவர் திருப்தி கொள்வார். ஒரு சிலர் 1 லட்சம் கோடி பணம் கையில் இருந்தாலும் மனம் என்பது திருப்தி என்ற சொல்லை அறியாததாகவே இருக்கும். நாட்டின் பிரதமருக்கும் மாநிலத்தின் முதலமைச்சருக்கும் ஒரு நாளைக்கு என்பது 24 மணி நேரம்தான். அதனை எவ்வாறு திட்டமிட்டு நன்முறையில் பயன்படுத்துகிறோம் என்பது மிக மிக முக்கியமாகும். நேரம் போகவில்லையே என அரிதிலும் அரிதாக சிலர் இளைஞர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் ஏனோ தானோ என எந்த ஒரு இலக்கும் பிடிப்பும் இல்லாமல் வெற்றி அரட்டை வீண்வாதம் என நாட்களை நகர்த்துகிறார்கள். இன்றைய நாளைய உலகம் இளைஞர்களுக்கு சொந்தமானது. பலரும் இளம் வயதிலேயே பலவற்றில் சாதனை படைத்தவர்களாக மின்னுகிறார்கள். வயதானவர்கள் பலரும் அவர்களின் வளர்ச்சியை கண்டு வியப்படைந்து நிற்கிறார்கள். இந்தியா ஒரு வளர்ந்து வரும் நாடு. இளைஞர்கள் பட்டாளத்தை தன்னுள் நிறைவாக கொண்டுள்ள நாடு. அதே சமயத்தில் முந்தைய காலகட்டங்களை விட முதியவர்களையும் தன்னுள் நிரப்பிக் கொண்டு வரும் நாடு. வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வேலை என வேலைகளை கொடுத்து கொண்டே முதியவர்களின் ஆலோசனையை பெற்றுக்கொண்டு சமநிலை பொருளாதார வளர்ச்சி அடையும் போது நேரம் போகவில்லையே என்பவர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் ஒரு விருப்ப குறியீடு செய்யுங்கள், கருத்தினை தெரிவியுங்கள், மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், சந்தாதாரர் ஆகுங்கள். அப்படியே மணிக்குறியீட்டனை அழுத்துங்கள். வாழ்க தமிழ், வளர்க இந்தியா. நன்றி, வணக்கம்.